இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரைப்பட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் பணிவான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக கத்திரிக்காய் இஞ்சி புளிக்கறி இது எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கத்திரிக்காய், புளிக்கரைசல், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு, உப்பு, எண்ணெய், கறிவேப்பிலை. இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம கத்திரிக்காய எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயை வச்சு நம்ம இஞ்சி புளி கரைசல்லாம் போட்டுட்டு ரொம்ப ரொம்ப சுவையோட இருக்க போற இந்த கத்திரிக்காய் இஞ்சி புளி கரைசல் போட்டு நம்ம செய்யற கறி சுவையா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். ஏன்னா இந்த எண்ணெய் கடைசியில பிரியும். அதுதான் இந்த கத்திரிக்காயோட இந்த கறியோட முக்கியமான ஒரு இதுவே இதுதான். எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போறோம் இதுக்கு. இந்த கடுகு நல்லா கொஞ்சம் திருமாறணும். இதுல கடுகு நல்லா இப்போ பொரியுது. கருவேப்பிலை போட்டிருக்கேன். கத்திரிக்காய் அதையும் இதோட இதுலயே போட்டிருக்கேன் கத்திரிக்காய. இப்ப இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயில வதங்கணும். இது நம்ம அதுக்குள்ள இஞ்சி புளி இதெல்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் மிக்சியில அரைச்சிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். புளி அதே மாதிரி இதை நல்லா அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விடணும். இந்த எண்ணெயில நல்லா அது வதங்கணும். இந்த எண்ணெயில வதங்கும் போது அது கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா கலரே மாறிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த எண்ணெயில அது வதங்கணும். அதுக்குள்ள நம்ம தண்ணி விட்டு இதை அரைக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம புளி இஞ்சி மிளகாய் தூள்லாம் போட்டனால அந்த இஞ்சியோட வாசனை அப்படி தூக்குறது உங்களுக்கு. இப்போ இதுலயே இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கணும். கத்திரிக்காய் பாருங்க கலரே மாறி இருக்கு பாருங்க உங்களுக்கு. இதுல இப்ப நான் அரைச்ச விழுதியும் இதுலயே போடுறேன். இதுல இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் அதையும் போட்டிருக்கேன். இப்போ இத நல்லா இந்த புளி இஞ்சி மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கு இல்லையா, அதை நல்லா சேர்ந்து இது நல்லா இதுல கத்திரிக்காயில எல்லாம் இறங்கிடும். அப்படியே பாருங்க இப்போ கலரே மாறிடும் உங்களுக்கு கத்திரிக்காயோட கலரே. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா கலக்கணும். இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்க. எண்ணெய் பிரியும். அதே நேரத்துல கத்திரிக்காவும் கலர் மாறும். ஒரு வித்தியாசமான கத்திரிக்காயில இஞ்சி புளி கரைசெல்லாம் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்பயும் நம்ம யூஸ்வலா பண்றீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் அது எண்ணெயில அப்படியே ஊறும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புளி கரைசல் இஞ்சி எல்லாம் போட்டு செய்யும் போது வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா தெரியறது எனக்கு. வீட்டுல நீங்க செய்யும் போது உங்களுக்கும் தெரியும். இப்ப இத கத்திரிக்காயில இருந்து எண்ணெய் ஃபுல்லா அப்படியே பிரிஞ்சு வரும். இதான் கடைசி இது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நானு. இப்ப இத ஒரு பவுல் எடுத்து வைக்கிறேன். மேல அலங்கரிக்கா கொஞ்சம் கருவேப்பிலை. சுட சுட உங்களுக்காக கத்திரிக்காய் போட்டு இஞ்சி புளிக்கரைசல் கறி உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான கறி இது. ஏன்னா நம்ம யூஸ்வலா எப்பயும் நம்ம வீட்டுல செய்யற கறியோட அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வாழலையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் திருமாறனோடனே அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் அதை போட்டு நல்லா அதுலயே போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்குள்ள நம்ம மிக்சியில இஞ்சி மிளகாய் தூள் புளி கரைசல் கொஞ்சம் மூணுத்தையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு மைய அரைக்கணும். அரைச்ச விழுதியும் இதே கத்திரிக்காயில போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு அதுல மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காய் நல்லா வெந்து அதுல கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல இறக்கி அதை ஒரு பவுல் எடுத்து வச்சு மேல அலங்கரிக்கா கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுட்டீங்கன்னா சுட சுட சுவையான கத்திரிக்காய் இஞ்சி புளிக்கறி உங்களுக்காக தயார் எடுத்து